வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கெவி வந்து ஒரு 4 வருஷ உழைப்பு. இன்றைக்கி அதனோட ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப 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 மெல்ட்டிங்காக இருக்குது. ஐ ஃபீல் ஸோ எமோஷ்னல். ஏன்னா இதுக்காக ஆன் த கேமராவும் சரி, ஆஃப் த கேமராவும் எல்லாருமே டீம் எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஹாப்பி. இன்னையிலேருந்து படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் இருக்குது. உங்கள் பக்கத்தில் இருக்கிற தியேட்டரில் போய் ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்த்து கெவிக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்கன்றதை தாண்டி இந்த படம் நீங்கள் பார்க்குறது மூலமாக கெவி மாதிரி இருக்கிற மலைவாழ் கிராமங்களுக்கு, அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்கிற கிராமங்களுக்கு இது மூலமாக ஒரு மாற்றம் வருது அப்படின்னா கெவிக்கு அதுதான் பெரிய சக்ஸஸாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள், மறக்காமல் படத்தை பாருங்கள். கண்டிப்பாக மாறணுன்றதுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட்டும். எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இது என்னோடய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். ஏன்னா மக்கள்லேருந்து தான் நானும் வந்திருக்கேன். நானும் இந்த ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து இன்றைக்கி இந்த கெரியரில் நான் ஒரு ஆர்டிஸ்டிக்காக இருக்கேன்னா எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதை தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் எனக்கு நான் கதை சார்ந்த நாயகி. கதைக்கு என்ன தேவைப்படுதோ அதை கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு யதார்த்தமாக கதை தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைக்கிறேன். கதை என்ன கேட்குதோ அதை நான் தரணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம். ஆமாம், என்னோடய படங்கள் எல்லாமே வாழ்வியல் சார்ந்து எதுவும் அந்த ஒரு ஃபேண்டசி அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் இருக்காது. ஸோ உங்களோட ரிலேட் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான பாத்திரங்கள் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா பண்ணிக்கிறாங்க. இல்லை ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், டைரக்ட் டிபார்ட்மெண்ட்டாக, கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க. அந்த மலை பகுதியிலெல்லாம் எடுக்கும் போதெல்லாம் அவ்வளோ சூப்பர் ஃப்ரேமாக வச்சுக்கிறாங்க. ஸோ நல்லா பண்ணிக்கிறாங்க ப்ரோ. படமே பிடிச்சிக்கு ப்ரோ. எனக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்து தான் அந்த ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். பட் ஆனால் பார்த்தா அந்த அளவுக்கு கிடையாது ப்ரோ. படம் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக போயிருக்கு ப்ரோ. விறுவிறுப்பாக போகுது. அத்துனா நடக்க போகுது. இந்த குழந்தை பிறக்குமா இல்லை இறந்துருமான்ற அளவுக்கு எல்லார் மனசுக்குள்ளே சொல்லிக்குது. ஸோ அதனால தான் ப்ரோ. உண்மையிலே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வருஷம் முன்னே சீரியல் அவங்கள பார்த்தேன். அவங்க சீரியலே அந்தளவுக்கு கலக்குவாங்க. இதில் சொல்ல தேவையில்லை. ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைகளும் நல்லா பண்ணிக்கிறாங்க. இதுலேயும் வேறு லெவலில் பண்ணிக்கிறாங்க அவங்கள. ஸோ எனக்கு அவங்க ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. இதில் திருநங்கை ஒருத்தவங்க பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களும் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் தான் ப்ரோ. ஏன்னா நிறையா அவங்க வீடியோலாம் பார்த்துக்க நல்லா ஆக்டிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருக்கு பார்த்தா ப்ரோ. அந்த ஃபீல் பண்ணோம். அந்த பெசவழி ஒருத்தவங்களை தூக்கின்னு வரும்போது நம்மளுக்கு அதை யோசிக்கிறோம்ல, என்ன போது இதுக்கப்புறம் ரொம்ப அந்த ஃபீல் கொடுக்குது ப்ரோ. சென்டிமெண்ட்டாகவே இருக்குது அது பார்க்கறதுக்கு. ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக 100% ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. இது பார்க்கக்கூடாதுலாம் அப்படி கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு பெரிய படத்துக்கு சப்போர்ட் பண்ணோம், அது மாதிரி இந்த மாதிரி உள்ள படத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் ப்ரோ. தாராளமாக இது ஆடிஷன் எல்லாம் தேட்டரில் அவங்க கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் தொழில் ஜீவா சுப்ரமணியம். இன்றைக்கி கெவி ரிலீஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர், எடிட்டர், டைரக்டர், கேமராமேன், ப்ரொடியூசர், ஹீரோ, இந்த மாதிரி எல்லாமே என்னோடய தம்பிங்க தான். ஷீலா நடிச்சிருக்காங்க. ஸோ ஜாக்லின், நான் அவங்களோட ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ட்ராக்கு 2 ட்ராக்காக மாதிரி 3 ட்ராக்காக மாதிரி கடைசியில் அது ஒரே ட்ராக்காக ஆகிறது தான் கதை. ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். எல்லோரும் தேட்டரில் படம் பாருங்கள். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னென்றைக்கும் நன்றி. இல்லைங்க, நான் படத்தில் நடிச்சிருக்கேங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஆடியன்ஸ் செகண்ட் ஹாஃப் வரும்போது எல்லாருமே உட்காந்து பார்க்குறோம். நல்லா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அடுத்ததுன்ற மாதிரி தான் இருக்கும் படம் ஃபுல்லாகவுமே. நல்லா இருக்குது, பாருங்க. அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற எஃபெக்ட்ஸ் அவங்க நல்லாவே போட்டிருக்காங்க. தேங்க்யூ.